ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு சின்ன ஹெல்ப், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக் பேமெண்ட் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஒரு டவுனில் ஒரு 45% ரவுண்ட் ஃபீவர் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளாக அப்படியே பார்த்தா தெரியும். ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கம்பெனி நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப் படி பார்த்தாலும் ஒரு 11,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 27 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 35 இருக்குது. இப்போயே கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போயே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைடாக ஒரு ஓவர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 40% இருக்குது. ROE 28% இருக்குது. சொல்லவே தேவையில்லை. இது ரெண்டுமே சூப்பராக, அதுவும் அமேசிங்காக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கிட்ட இங்கே 65% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ரமோட்டர் கிட்ட இருக்க 65% ஸ்டேக்ஸில் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே ப்ளஸ் பண்ணவே இல்லை. இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துச்சுன்னா டெட் ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட் இங்கே 0.08 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு கடனே இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாக சொல்லிடலாம். கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே எங்கள் மேக் பண்ணுறதா இந்த கம்பெனி இந்த பிஸ்னஸ். அந்த குவார்டர் ரிசல்ட்டுமே சொல்ல தேவையில்ல. இதுவுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்குது. செப்டம்பர் குவார்ட்டரில் லாஸ்ட் செப்டம்பரில் 757 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 744 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இங்கே பார்த்தீங்கன்னா 95 crores இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு 90 crores ஒரு டீசெண்டான ஒரு நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்கும்போது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆன மாதிரி தெரியும். ஏன்னா இதுதான் டவுன்லாம் ஆகலை. இதுக்கான மெயின் ரீசனும் கிளியராக பார்க்க முடியும். அதர் இன்கம் மீன்ஸ் கம்பெனி அதர் இன்கம் இருக்குல்ல, லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 34 crores இருந்துச்சு. அதே இந்த குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே 29 தான் இருக்குது. இதனால தான் இங்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே டவுனாக இருக்க தெரியும். ஆனால் இதெல்லாம் அந்தளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மார்ச் 2022 1600 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்த இயரில் 2100 crores 2900 3300. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 months ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2300 crores ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு குவார்ட்டருக்கு இங்கே ரிசல்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மீன்ஸ் மார்ச் அது வந்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரில்லிங் 12 months ஒரு நல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இங்கே சேல்ஸ் பார்க்க முடியும். அண்ட் அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா 105 173 328 400 418 மீன்ஸ் கண்டினியூவாக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது நம்பர்ஸ் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். மார்ச் 2022 எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே ஈக்விட்டி கேபிட்டல் வந்து அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை. இது ரொம்ப பெரிய மோர் அட்வான்டேஜ். இது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் கேஷ் ஃப்ளோவை பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக 1 இங்கே பாசிட்டிவான ஒரு கேஷ் ஃப்ளோவை பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலாக இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 22% ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு 80+ இல்லை, ஒரு 75+ ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, ஒரு நியர் அபவுட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்லலாம் ஒரு 78% ஸ்டேக்ஸு. இது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இது நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே அட்வான்டேஜ் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனலாக டெக்னிக்கல்ஸ் நீங்கள் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ராயிங்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெக்னிக்கல்ஸில் ரொம்ப சிம்பிளாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தடவை இங்கே ப்ரீவியஸ் டைமில் இங்கேருந்து சேட் நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே கீழே வந்தப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போயிருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேமாக வந்துச்சு, திரும்பவும் மேலே அப்சைடாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இங்கே ஆச்சு, செகண்ட் டைமுமே டவுனில் வந்துச்சு, நல்ல ஒரு பீக்கில் மேலே போச்சு. சேமாக இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேமாக இதே ரேஞ்ச் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் இதையுமே நம்ம ஒரு ரேஞ்சில் பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் இங்கே வருது, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹையில் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு டவுன் அப்சைடு டவுன் அப்சைடு அண்ட் டவுன், திரும்பவுமே ஒரு நல்ல ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ண முடியும். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக வெறும் ஜஸ்ட் 1000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். இது நீங்கள் டெஃபினட்டாகவே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு டெஃபினட்டாகவே
ஹெல்ப்பாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் பிளான் இதுவுமே வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்க பிளானுமே இங்கே இயர்லி மெம்பர்ஷிப் தான். இதுவுமே ஜஸ்ட் வெறும் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த மந்த்லி மெம்பர்ஷிப்லேயும் சரி அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா நான் நம்மளுடைய குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இங்கே அப்டேட் பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் பல்ராம்பூர் சீனி மில்ஸ். இதுவுமே சொல்லவே தேவையில்ல. ஸ்டாக் நேம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுகர் செக்டர் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 35% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் கேப் ஒரு 9000 crore. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 22ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்கள் இங்கே 13ல் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குன்னு ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ROCE 10% இருக்குது. ROE 11% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு லைட்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட வந்து 42% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே விளைச் பண்ணவே இல்லை. இதுவுமே ஒரு மோஸ்ட் பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.20 தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் பியர் குரூப்பில் பார்த்துச்சுன்னா பல்ராம்பூர் ஜீனி தான் மீன்ஸ் இந்த மார்க்கெட் செக்டர் இருக்கிற சுகர் செக்டர். இதில் இவங்க தான் வந்து இங்கே மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் லீடராக இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய மோஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் குவார்டர் ரிசல்ட் இதுவுமே ஒரு நல்ல பெட்டராகவே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 1200 crore இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 1600 crore இங்கே சேல்ஸ் இருக்குது. அதேமாதிரி 67 crore இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 54 crore இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்குது. இங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆகிருக்கு. இங்கே நம்பர்ஸில் பார்க்க டவுனாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா பட் இங்கே டவுன் இல்லை. இன்டெப்த்தில் இங்கே கிளியராக போய் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து பாசிட்டிவ் வந்து நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4% தான் லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்துச்சு. அதே கரண்ட் குவார்ட்டரில் இங்கே 7% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் சேம் டைம் அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே 73 crore இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் பாருங்கள் இங்கே என்ன மீன்ஸ் டவுன் ஆகிருக்கு அதர் இன்கம். இது அந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகாது மீன்ஸ் மெயின் பிஸ்னஸோட. இருந்தாலும் இதில் தான் இங்கே நம்பர்ஸில் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது லாஸ்ட் இயர் இது குவார்ட்டரில் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும். டேக்ஸ் இருக்குல்ல, டேக்ஸ் பே பண்ணவே இல்லை மீன்ஸ் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அதே இந்த குவார்ட்டரில் வந்து 33% இங்கே மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டிய எல்லா டேக்ஸும் இங்கே பே பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபைனலாக வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆகிருக்கு. இது டவுன் இல்லை, நல்லா கிளியராக சொல்கிறேன். நம்பர்ஸில் பார்க்கலாம் டவுனாக தெரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2023 இங்கே சேல்ஸ் 4600 crore இருந்துச்சு. அடுத்தது 5400 crore. இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹையில் 5900 crore. ஒரு ட்ரில்லியன் 12 months நல்ல பெஸ்ட்டாகவே ஒரு ஹையில் தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். 284 crore, 500 crore. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது 437 crore. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் 12 monthல 400 crore. இது ஒரு நல்ல பெட்டரான ஓரளவுக்கு மீன்ஸ் சொல்கிற அளவுக்கு அதிகமாலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான். மார்ச் 2022 ஈக்விட்டி கேபிட்டல் வெறும் ஜஸ்ட் இங்கே 20ல் தான் இருக்குது. அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட்டில் ஆகலை. இதுவுமே ஒரு மோஸ்ட் ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட ஒரு 18% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே மோஸ்ட் அட்வான்டேஜ் விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸில் பார்த்த மீன்ஸ் சேட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் மீன்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பாட்டம் இங்கே சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, சப்போர்ட் லெவல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்கு. அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேமாக நீங்கள் சப்போர்ட் லெவல் தான் வந்திருக்கு. அண்ட் சேம் டைம் சப்போர்ட் இந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். கீழேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஒரு 1 month அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்ததுன்னு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 month ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு. அண்ட் அதே போல் தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயுமே அது ஒரு நியர் அபவுட் வந்து மீன்ஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு
ஒரு அரௌண்ட் நீங்கள் பிடிச்சிங்க ஒரு 2 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே ஸ்டாக் ப்ரைஸ் ரேலி தரல. இதுக்கு இதுக்கு முன்னாடி போக போக அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.